சிங்காரா ஹோய், சீக்கிரமா சாப்பிடுங்க, இல்லனா லேட் ஆயிடும். சீக்கிரம் சாப்பிடுங்க. லேட்டா போக மாட்டேன், அதான் பறக்கும் கம்பளம் இருக்குல்ல, அதை வச்சு நான் போயிடுவேன். என்ன நோபிதா, நம்ம கிட்டதான் அதெல்லாம் கிடையாதே, அப்புறம் எப்படி அதுல போக முடியும்? என்னமா சொல்றீங்க? அதெல்லாம் ரொம்ப விலை அதிகமானது. நீ முதல்ல மாயத்தடியில பறக்கிறதுக்கு கத்துக்கோ. இவ்வளவு சுலபமான மாயாஜாலம் கூட உனக்கு வராதா என்ன? ரொம்ப கஷ்டப்படுறிய. மாயாஜாலத்தோட அடிப்படையே இந்த மாய வித்தை தான். சரி சரி, கவலைப்படாம இன்னொரு தடவை முயற்சி பண்ணு. நான் சொல்றத அப்படியே சொல்லி காட்டு, அதுவும் தெளிவா சொல்லணும். சிங்காரா ஹோய். சிங்காரா ஹோய். சிங்காரா ஹோய், சிங்காரா ஹோய், சிங்காரா ஹோய். நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? சிங்காரா ஹோய். சிங்காரா ஹோய். சிங்காரா ஹோய். சிங்காரா ஹோய். நவங்க. ஹோய். ஹோய். நோபிதா, நீ என்னெல்லாம் வேலை பண்ணேன்னு டீச்சர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. என்ன நோபிதா இது, உனக்கு ஒரு மாய வித்தை கூட தெரிய மாட்டேங்குதாமே. இப்படி இருக்கிறப்ப உன்னால எப்படி மாயத்தை செய்ய முடியும்? எப்படிதான் முன்னேற போறியோ? இந்த உலகமும் நம்ம உலகம் மாதிரிதான் இருக்கு, கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பிரச்சனை புரியுது. இந்த உலகத்துல மாயம் தான் படிப்பா இருக்கு, அதனால நீ இதை கஷ்டப்பட்டு முழுசா படிச்சா மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம இன்னும் மாயஜாலத்தை கத்துக்கவே இல்ல, அப்புறம் எப்படி இதை செய்ய முடியும்? அதனாலதான் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாம இத பழைய உலகத்துக்கே மாத்திடலாம் வா. எல்லடா போயிட்டா வரியால, நாம பறந்து போய் விளையாடலாம். வாப்பா. என்ன இவங்க சொல்றாங்க? அந்த தடியிலே பறந்து சும்மா ஊர் சுத்தலான்னு கூப்பிடுறாங்க போல இருக்கு. என்னோட மாயத்தடிய பாத்தியா? இது லேட்டஸ்ட் வெர்ஷன். எங்க அப்பா எனக்காக இந்த ஜெர்மனில இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இதோட டச்சிங் பார்த்தல ரொம்ப சாஃப்டா இருக்கு, உட்கார்றதுக்கு ரொம்பவே சௌகரியமா இருக்கு. இதோட விலை ரொம்ப அதிகம். இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? உனக்கு ஆசைனா சொல்லு, நீ இதுல போறதுக்கு ஒரே ஒரு முறை நான் அனுமதி கொடுக்கறேன். அட என்னலே சொல்லியோ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நம்ம நோபிட்டாக்கு தான் இதெல்லாம் சுத்தமா வராதே, அப்புறம் எப்படி?